Hello everyone, welcome to KokulTech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு YouTube சேனலுக்கு என்ன மாதிரி monetizationக்கு அப்ளை பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா பைனான்ஸ் ஆப்ல நீங்க earn பண்றதுக்கான ஒரு மெத்தட போட்டிருந்தேன். சோ அது டோட்டலி ஃப்ரீ தான். என்ன மாதிரின்ற அந்த வீடியோல பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போற விஷயம் யூடியூபர்ஸ்க்கு. இது யூடியூபர்ஸ்க்கானது. யூடியூபர்ஸ்க்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு என்ன மாதிரி monetizationக்கு யூடியூப் monetizationக்கு அப்ளை பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So இதுக்கு 4000 watch அதோட 1000 subscribers இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வித ஸ்ட்ரைக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது. அதோட நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் யூடியூப் சேனலுக்கு மொனடைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். மொனடைசேஷன் ஸ்ரீலங்காவுக்கு அப்ளை பண்ணலாம். என்ன மாதிரி அதை அப்ளை பண்ணுற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்குது. என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இது எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. என்னென்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பால் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் தேவை. ஸோ இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் யூடியூப்பால் வர ஏர்னிங்கை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, என்னென்னு சொன்னால் நான் சொல்ல போகிற விஷயம் யூடியூப்பில் AdSenseக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது. 4000 மணித்தியாலம் 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ அந்த அப்ளை கிளிக் பண்ணி என்ன மாதிரி ஸ்டெப்பாக இந்த மொனடைசேஷனை எனேபிள் பண்ணுறது தான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் AdSenseக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் டேப்லெட், அதே மாதிரி மொபைலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் மொபைலில் நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் கூட அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தர போகிற மெத்தட் என்னென்னு சொன்னால் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளால் போயிட்டு AdSenseக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறது என்ன மாதிரின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாம் அதிகமாக பாவிக்கிற ஒரு விஷயம் ஃபோன், மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மொபைலில் வச்சுக்கொண்டே நாங்கள் அதுவும் ஆப்பில் இருந்து கொண்டே ஈஸியாக AdSenseக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதைத்தான் நான் தமிழில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்னோட யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட யூடியூப் சேனல். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நாம் நிற்கிறது டேஷ்போர்ட். கீழே பாருங்கள், டேஷ்போர்ட் காட்டுது. அதில் 2 3 4 5ஆவதாக இருக்குது பாருங்கள், மொனடைசேஷன் சொல்லி. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணுமா இருந்தால் இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க வேணும். அடுத்தது 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்க வேணும். அதோட எந்தவித கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது. காப்பிரைட் வீடியோ ஒன்றும் போடாமல் வீடியோ ஓன் கண்டென்ட்டில் இருக்க வேணும். அடுத்தது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சரி போட்ட டிக் காட்டும். ஸோ பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அப்ளை நவ் பட்டன் எனேபிள் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஸ்டெப்ஸ் டு அப்ளை, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ், அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணுறதுக்கான ஸ்டெப் தான் இந்த முதலாவது ஸ்டெப். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு டிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொன்னாலே ஓகே, இந்த முதலாவது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் சைன் அப் ஃபார் கூகுள் AdSense. இது மூலமாக தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது. இந்த 2 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மூன்றாவது யூடியூப்பை எங்களோட இந்த சேனலை ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த சேனலில் எந்தவித பிளேயுமே இல்லை.
மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் வந்து இந்த சேனலுக்கு இருக்குது. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் தருவாங்க. ஒரு 1 to 2 டேஸில் வந்து அந்த அப்ரூவல் வந்து தந்துடுவாங்க. ஸோ இதில் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நார்மலாக வந்து யூஸ்வலி வீக் வந்து ஒரு வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நார்மலாகவே வந்து ஒரு 1-2 டேஸில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. சம்டைம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ் டு அப்ளையில் வந்து முதலாவது ஸ்டெப் ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ். இதில் வந்து ஸ்டார்ட் இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதுக்கு முதல் வந்து இந்த டார்க் மோடை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும், எல்லாருக்குமே வந்து தெளிவாக இருக்கும். ஓகே, முதலாவது வந்து ஸ்டார்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலும் இதில் வந்து பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து படித்து பார்க்க சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து அக்செப்ட் பண்ண வேணும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா அடியில் வாங்க. அடியில் வந்ததும் இந்த மாதிரி சின்ன ஒரு திக் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து திக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை வந்து திக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அக்செப்ட் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் கொஞ்சம் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முதலாவது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ அதில் வந்து சரி போட்ட திக் வந்து விழுந்திருக்கு. இப்போ வந்து செய்ய வேண்டியது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் சைன் அப் ஃபார் கூகுள் அட்சன்ஸ். உங்களுக்கு வந்து அட்சன்ஸ் இருந்தால் தான் அந்த அட்சன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து வர அந்த ரெவென்யூ அமௌண்ட்டை வந்து பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அட்சன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் இதில் போயிட்டு அப்படியே வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி வரும். டூ யூ ஹேவ் அன் அட்சன்ஸ் அக்கௌண்ட். உங்கள்கிட்ட வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குது. ஓகே, உங்கள்கிட்ட வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்குன்னு சொன்னால் முதலாவது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஐ ஹேவ் அன் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை, இனித்தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணுங்கள். நோ ஐ நீட் டு க்ரியேட் ஒன். நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண வேணும். மூன்றாவது வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அட்சன்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு தெரியாதுன்னு சொன்னால் மூன்றாவது வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வீடியோ ஏதாவது இன்ட்ரடக்ஷன் வந்து தருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்சன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். சம்டைம் நீங்கள் வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அந்த அட்சன்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதே அட்சன்ஸை வந்து திரும்பவும் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் இந்த முதலாவது இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் ஐ ஹேவ் அன் அட்சன்ஸ் அக்கௌண்ட். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க வேணும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் போயிட்டு உங்களோட அட்சன்ஸோட ஜிமெயில் கேட்பாங்க. நீங்கள் எந்த அட்சன்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்சன்ஸோட ஜிமெயில் வந்து கேட்பாங்க. அதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரீடிரெக்ட் ஆகி வந்து மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்து நின்று ரிவ்யூவில் நிற்கும். எத்தனை யூடியூப் சேனலையும் வந்து ஒரு அட்சன்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் வந்து அக்கௌண்ட் இல்லை, ஸோ இனி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டாவதை வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ரெண்டாவது கிளிக் பண்ணது வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ஷோ பண்ணப்படுது. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து அடுத்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஒரு ஜிமெயில் ஒன்று தர வேணும். அந்த ஜிமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து அட்சன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஜிமெயிலை வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கான ஜிமெயிலும் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஜிமெயிலும் கொடுத்து அதில் வந்து அட்சன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி இந்த யூடியூப் சேனலோட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் லோட் ஆகுது. லோட் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் எந்த ஜிமெயிலில் வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கான ஜிமெயிலையே நான் கொடுக்குறேன். ஜெஃப்னா சவுண்ட்ஸோட ஜிமெயிலையே நான் கொடுக்குறேன். ஓகே, ஜிமெயிலை வந்து நான் சூஸ் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இந்த ஜிமெயிலில் தான் அட்சன்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்தது பாருங்கள் கீழே வந்து வெப்சைட்டுன்னு சொல்லி காட்டுது. அது வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கான URL, அதாவது சேனல் லிங்க் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ரீடிரெக்ட் ஆகி வரும். அடுத்தது பாருங்கள் கெட் மோர் அவுட் ஆஃப் அட்சன்ஸ். அட்சன்ஸை பற்றின சில அப்டேட்டை வந்து சென்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது. ஸோ எல்லாருமே வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் செலக்ட் யூர் கண்ட்ரி ஓ டெரிட்டரி, அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து கண்ட்ரியோ டெரிட்டரி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் எந்த கண்ட்ரின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நான் வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்கா வந்து செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே ஸ்ரீலங்கா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ப்ளீஸ் ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீங்கள் இதையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் பாருங்கள் ஜஸ்ட் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட். இந்த பட்டனில் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பான் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் AdSense அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகப்படுது. ஓகே AdSense பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்க வேணும். ஓகே இதில் வந்து மெயினாக நீங்கள் அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல் இதுலேயே விடுங்க. டிஃபால்ட்டாக இண்டிவிஜுவலில் வந்து விடுங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸை வந்து கொடுக்காம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இது. ஸோ இண்டிவிஜுவலை வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் நேம் அண்ட் அட்ரஸ். நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி நிற்கும். அதாவது ஜிமெயிலில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுக்கும். ஸோ சேனலோட நேம் தான் பெரும்பாலும் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ சேனல் நேம் வந்து இதில் கொடுக்குறது இல்லை. உங்களோட ரியல் நேம் லீகல் நேமை வந்து கொடுங்க. ஃபுல் நேமை வந்து இந்த நேம்ன்ற இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் அட்ரஸ் லைன் 1. அதாவது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து இதில் கொடுங்க. அட்ரஸ் லைன் 1ல் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து கொடுங்க. அட்ரஸ் லைன் 2 வந்து தேவையில்லை. ஓகே அடுத்தது பாருங்கள் டவுன் ஒரு சிட்டி. நீங்கள் எந்த சிட்டியில் வந்து இருக்கிறீங்க. ஜெஃப்னான்னு சொன்னால் ஜெஃப்னா கொடுங்க. கிளம்புன்னு சொன்னால் கிளம்புன்னு சொல்லி கொடுங்க. ஸோ உங்களோட சிட்டியை வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து போஸ்டல் கோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெஃப்னாக்கான போஸ்டல் கோட் வந்து 40,000. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒவ்வொரு போஸ்டல் கோட் வந்து இருக்குது. கூகுளில் வந்து நீங்கள் வந்து வெர்டிகலோவாக இருந்தால் வெர்டிகலோவாக ஸ்பேஸ் விட்டு போஸ்டல் கோடுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் வெர்டிகலோவுக்குரிய போஸ்டல் கோட் வந்து அதில் காட்டுவாங்க. நீங்கள் வந்து ஜெஃப்னாவாக இருந்தால் ஜெஃப்னா போஸ்டல் கோடுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் ஜெஃப்னாக்கான போஸ்டல் கோட் வந்து காட்டுவாங்க. நான் வந்து ஜெஃப்னா அதுக்கான போஸ்டல் கோட் வந்து 40,000. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு போஸ்ட் கோடுன்ற இடத்துல வந்து அந்த 40,000 கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கரண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுக்க வேணும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். ஓகே இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் சப்மிட் வந்து கொடுக்குறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரீடிரெக்டிங் டு யூடியூப்னு சொல்லி கேட்குது. ஸோ கீழே வந்து பாருங்கள் ரீடிரெக்ட் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரீடிரெக்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோக்கு வந்து மறுபடியும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ப்ரோக்ரஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 day 2 day வந்து எடுத்துக்கொள்வாங்க. இதை வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து AdSense வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1-2 days வந்து எடுப்பாங்க. சம்டைம் 8 hours வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே இந்த ரெண்டாவது ஸ்டெப்பும் வந்து நாம் ஃபெயில் பண்ணிட்டோம். அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுற மட்டும்தான் வேலை. அதுக்கடுத்து வந்து அப்ரூவ் பண்ணால் ரெண்டாவது ஸ்டெப்பும் வந்து சரி போட்ட தீக்குள்ளும். அதுக்கடுத்தது பாருங்கள் மூன்றாவது கெட் ரிவ்யூடுன்னு சொல்லியிருக்கு. அதாவது இது நாங்கள் செய்கிற வேலை இல்லை, அவங்க செய்கிற வேலை. யூடியூப் தரப்புலேருந்து செய்கிற வேலை. நம்ம சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க வந்து இனி எங்களோட சேனலை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த சேனலில் வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்ரூவல் கொடுக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week எடுப்பாங்க. 1 week மேக்ஸிமம் வந்து 1 week எடுப்பாங்க. ஸோ குறைஞ்சது 1 day வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவாங்க. இந்த ஸ்டெப் வந்து முடிகிறதுக்கு உங்களுக்கு 3 days 2 days அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து AdSense அப்ரூவல் தருவாங்க. அந்த அப்ரூவல் வந்து உங்களுக்கு கிடைச்சதும் என்ன மாதிரி உங்களுக்கு ஜிமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு வந்து அட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுற அட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாம் வந்து ஸ்டெப்பாக பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் போட்டிருக்கிற வீடியோ AdSenseக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமாக என்ன மாதிரி அப்ளை பண்ணுற மெத்தட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.